He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை தரப்போகுது? கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ வாய் கட்டுப்பாடு அப்படிங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு வேணும். இப்போ நான் சொன்ன உடனே நாங்கள் என்ன நிறைய வாயா பேசுகிறோன்னு அதுக்குள்ளே கோவம் வந்திருக்கோம். அப்படி கிடையாது. கும்பராசியை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறது 12ஆம் இடத்து. அப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு நல்ல சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. வெளிநாட்டு வாழ்க்கை எல்லா விஷயத்துலையும் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. வேலையில் சூப்பர், தொழிலில் சூப்பர், ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறதுல சூப்பர், எல்லாமே ஓகேவாக இருந்தாலும் குடும்ப நபர்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறதுல அந்த எமோஷனல் மெச்சூரிட்டியும் கிளாரிட்டியும் இருந்திருக்காது. ஸோ அந்த விஷயம் வந்து மாற 7ஆம் இடம் வலுவாக தான் இருக்குது. ஸோ திருமணம் ஆகிறதுல எந்த தடையுமே இல்லை. ஆனாலும் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ராசி நட்சத்திர பொருத்தங்கள் மட்டும் பார்த்துட்டு திருமணம் பண்ணுறதுன்றது விசேஷம். 6ஆம் இடத்துல குரு உச்சமாகும் போது கண்டிப்பாக கடன் வாங்க வைப்பார். எந்த சொத்துக்கள் வாங்கினாலும் அது லீகல். அதிகமாக கடன் வாங்காதீங்க. அடுத்தவங்களுக்கு குறிப்பாக கடன் வாங்கி கொடுக்காதீங்க. வம்பு வழக்குகளை நீங்களே வளர்க்காதீங்க. பிரச்சனைனா அந்த இடத்துல இருந்து தள்ளி போயிடுறது நல்லது. நிறைய விஷயங்களை எழுதுங்க. என்ன உணர்வுகளை கும்பராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சியை தனக்கு சாதகமாக மாற்றிட்டு சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு முழு நேரம் நீங்கள் உணவு எடுக்காமல் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவியா. மேம், கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை தரப்போகுது? கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ வாய் கட்டுப்பாடு அப்படிங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு வேணும். இப்போ நான் சொன்ன உடனே நாங்கள் என்ன நிறைய வாயாக பேசுகிறோன்னு அதுக்குள்ளே கோவம் வந்திருக்கோம். அப்படி கிடையாது. சாப்பாடு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கணும். பிடிச்சதெல்லாம் வாயில் போட்டு மெல்றதை வந்து தயவு செஞ்சு பண்ணக்கூடாது. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது வேணுங்கிற அளவுக்கு நோய்களை கொடுப்பாரு. ஸோ ஒன்று மாற்றி ஒன்று, வயிறு வலி, இன்றைக்கி தலைவலி, நாளைக்கு கால் வலிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கிறது, ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய போகிறது, எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது, குறிப்பாக ஸ்டொமக் அப்செட், ஃபுட் பாய்சனிங் மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு வரும். ராசியிலே ராகு இருக்கிறதுனால துரித உணவுகளை கும்பராசிக்காரங்க கட்டுப்படுத்திக்கணுங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வருட பலன் சொல்லும் போதே நான் சொல்லியிருக்கிறேன். அதே தான் இப்போவும். 6ஆம் இடம்ங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம், நோய்களை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு குரு வர்றதுனால என்ன சாப்பிட்றோங்கிறத கான்ஷியஸாக சாப்பிட்றோம். பசித்து புசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பசிச்சா மட்டும் சாப்பிட்றது, அளவாக சாப்பிட்றது, ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது, வீட்டில் சமைச்ச உணவுகளை சாப்பிட்றது அப்படிங்கிற பழக்க வழக்கங்களுக்குள்ள கும்பராசி அன்பர்கள் வந்துக்கிறது ரொம்ப அவசியம். அடிக்ஷனுக்கு ஆளாகக்கூடாது. அடிக்ஷன் அப்படிங்கிறது போதை வஸ்துக்கள் மட்டும் இல்லை, சில பேருக்கு காஃபி அடிக்ட் இருக்கும். ஸோ அந்த அடிக்ஷன்லாம் அதிகமாகும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக நான் 2 காஃபி குடிச்சிக்கிறேங்கிற மாதிரியான நிலைமைகள். ஏற்கனவே வேணுங்கிற நோயை குரு கொடுக்க தயாராக இருக்கிறாரு. ஸோ அப்போது உணவு கட்டுப்பாடுகள்ங்கிறது ரொம்ப தேவை. வார்த்தைகள்லையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த குரு பயிற்சியில் கும்பராசியினுடைய குரு பார்வை பலன்கள் அப்படின்னா அது என்னென்னது? கும்பராசியை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறது 12ஆம் இடத்து. அப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு நல்ல சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. வெளிநாட்டு வாழ் கும்பராசி அன்பர்களாக இருக்கிறீங்கன்னா அங்கேயே சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம், அங்கேயே நீங்கள் ஒரு தொழில் ஸ்தாபனத்தை வந்து ஏற்படுத்துறது, வெளிநாட்டு தொடர்பு சம்பந்தம் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தங்கள்லாம் இருக்குது. குடும்பம், பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேரும். ஸோ 6ஆம் இடத்துக்கு குரு வந்தாருன்னா சண்டை தானே மூட்டி விடுவார். நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. குடும்ப ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அதனால் பயப்பட வேண்டாம். சண்டை போட்டாலும் திரும்ப சேர்ந்துக்குவீங்க. பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு பிராப்தம். கோர்ட் கேசஸில் போய் நின்றுட்டுருக்கு அப்படின்னா கணவன் மனைவி ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த குரு பார்வைங்கிறது பெற்றுத்தருது. விருச்சிகத்தை குரு பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல தொழில் மேன்மை அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ பிஸ்னஸில் இவ்வளோ நாள் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்றது, நீங்களே அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வர்றது, நிறைய கான்ஃபரன்சஸஸ் அட்டென்ட் பண்ணுறது, இன்டர்நேஷ்னல் லீட்ஸ் எல்லாம் பிஸ்னஸ்க்கு கிடைக்கும். ஸோ வெளிநாடு வெளிவட்டார தொடர்புகள்லாம் நிறைய கிடைக்கும். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை படிக்கிறது, புதிய தெரியாத தொழிலை தொட்டு ஜெயிக்கிறது மாதிரி நிறைய நல்ல யோகங்கள் கும்பராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சியில் குருவுடைய பார்வை கொடுக்குது. மேம், இப்போ குரு பயிற்சி காலகட்டத்தில் இந்த கும்பராசிக்காரங்களினுடைய குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல பிராப்தம் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருந்தார், ராசியில் ராகு இருந்தார்.
வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாய் சரியில்லை, கும்பராசிக்காரங்களுக்கு தலையில் ஏறலை, எதுவுமே மூளை சரியில்லைன்னே சொல்லிடலாம். ராகு உட்கார்ந்துருக்கும் போது எல்லா விஷயத்துலையும் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. வேலையில் சூப்பர், தொழிலில் சூப்பர், ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறதுல சூப்பர், எல்லாமே ஓகேவாக இருந்தாலும் குடும்ப நபர்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறதுல அந்த எமோஷ்னல் மெச்சூரிட்டியும் கிளாரிட்டியும் இருந்திருக்காது. ஸோ அந்த விஷயம் வந்து மாறப்போகுது. 2ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை வர்றதுனால நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்க இதை தான் சொல்ல வராங்களா, இதை தான் நம்ம இவ்வளோ நாள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா, இதுக்கு நம்ம இவ்வளோ சீரியஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லையே. சில விஷயங்களை நம்ம பர்சனலாக எடுத்துக்காமல் இருக்கலாமே. இவ்வளோ தானே சொன்னாங்க, சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம ஹஸ்பண்ட் தானே, நம்ம ஒய்ஃப் தானேங்கிற மாதிரியான ஒரு பரந்த மனப்பான்மை வந்து பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகும். மேம், இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண பிராப்தமும் குழந்தை பிராப்தமும் எந்த அளவுக்கு இருக்குது? 7ஆம் இடம் வலுவாக தான் இருக்குது. ஸோ திருமணம் ஆகிறதுல எந்த தடையுமே இல்லை. ஆனாலும் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ராசி நட்சத்திர பொருத்தங்கள் மட்டும் பார்த்துட்டு திருமணம் பண்ணுறதுங்கிறது விசேஷம் இல்லை. திருமண பொருத்தம்ங்கிறத ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். அதே மாதிரி அந்த திருமண தேதி குறிப்பாங்க இல்லையா, முகூர்த்தம் குறிக்கிறதுன்னு சொல்லுவோம், அதில் வந்து பிசுறு தட்டாமல் பார்த்துக்கணும். ஸோ நல்ல மேட்சிங் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணும் பட்சத்தில் தாராளமாக திருமணம்ங்கிறது நடக்கும். வாய்ப்புகள்லாம் வரும், பட் அந்த வாய்ப்புகளை வந்து நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோங்கிறதுல கவனமாக இருக்கணும். குழந்தை பிராப்தத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நிறைய தம்பதிகள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆட்பட வேண்டிய ஒரு யோகம் இருக்குது. ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் குழந்தையை பெற்றுக்கிறதுங்கிறது நல்ல விசேஷம். ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து சக்சீட் ஆகும். 11ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால மருத்துவத்தில் வெற்றி கிடைச்சு குழந்தை பிராப்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேம், இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் மேம்? கடன் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு பிராப்தம் கும்பராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சிக்கு பின்னாடி இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு உச்சமாகும் போது கண்டிப்பாக கடன் வாங்க வைப்பார். எந்த சொத்துக்கள் வாங்கினாலும் அது லீகல் சரியாக இருக்கான்னு பேப்பர்ஸை பார்த்துட்டு வாங்குறது நல்லது. வில்லங்கம் உள்ள சொத்துக்களில் மாட்டி அதன் மூலியமாக கோர்ட் கேஸ்னு கோர்ட் வாசல்படியை மிதிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பொருளாதார நிதி நிலையில் ஒரு முன்னேற்றம் வேணுங்கிற பட்சத்தில் கடனில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்க இது தயவு செஞ்சு செய்யாதீங்கன்னு சொல்லணும்னா அது என்னென்ன விஷயம்? அதிகமாக கடன் வாங்காதீங்க, அடுத்தவங்களுக்கு குறிப்பாக கடன் வாங்கி கொடுக்காதீங்க, வம்பு வழக்குகளை நீங்களே வளர்க்காதீங்க. பிரச்சனைனா அந்த இடத்துல இருந்து தள்ளி போயிடுறது நல்லது. நிறைய விஷயங்களை எழுதுங்க. என்ன உணர்வுகளை வந்து நீங்கள் உணர்றீங்கிறது எழுதுங்க. எமோஷ்னல் ஜார்னலிங்னு சொல்லுவோம். எழுத எழுத மனசு ரிலாக்ஸ் ஆகும். செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப முக்கியம். ராசியில் ராகு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு நல்ல ஹேபிட்ஸையுமே வச்சுக்க விட மாட்டார். நினச்ச நேரம் தூங்கு, நினச்சதெல்லாம் சாப்பிடு, பிடிச்சா ஒர்க் பண்ணி, இல்லைன்னா படுத்து தூங்குங்கிற மாதிரி நிறைய ராகு டைவர்ட் பண்ணுவார். ஸோ அதுலேருந்தெல்லாம் உங்களை நீங்கள் கொஞ்சம் காப்பாற்றிக்கணும். அதுக்கு ஒரு நல்ல மனக்கட்டுப்பாடு, மெடிடேஷன்லாம் தேவை. மேம், இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி பலன்களை தனக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ள என்ன மாதிரியான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக ரீதியான பரிகாரம் செய்யணும்? கும்பராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சியை தனக்கு சாதகமாக மாற்றிக்க சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு முழு நேரம் நீங்கள் உணவு எடுக்காமல் இருக்க முடிஞ்சாயிடுங்க, அல்லது ஒரு நேரம் உணவு எடுத்துக்கலாம். இல்லை வயதுக்கு தகுந்த மாதிரி விரதத்தை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம். ஏதாவது ஒரு பொருளை தியாகம் பண்ணி கூட நீங்கள் விரதம் இருந்துக்கோங்க. ஆனியன் கார்லிக் எடுக்காமல் சில பேர் விரதம் எடுப்பாங்க. அப்படி கூட நீங்கள் இருந்துக்கிறதுங்கிறது விசேஷம் தான். ஹனுமன் சாலிசா டெய்லி கேட்டுட்டே வர்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். பிள்ளையார்பட்டியில் உள்ள விநாயகரை போய் ஒரு வாட்டி நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஸோ பார்த்துட்டு வரும்போது நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும். வாழ்வியல் ரீதியாக இவங்க வந்து என்ன ஒரு பரிகாரத்தை பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் வரும். சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறத மேண்டேட்ரியாக பண்ணணும். ஆயில் புல்லிங்கிறது பண்ணிக்கிட்டே இருக்கணும். எள்ளு, கருப்பட்டி, நல்லெண்ணெய் அடிக்கடி டயட்டில் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல பலன்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி காவ்யா. பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச்.